செய்யும் செயல்களே நம் உடல் உறுப்புகளை பாதிக்கின்றது என்றால் நம்ப முடிகிறதா? அந்த வகையில் எந்த பழக்கங்கள் நரம்புகளை பாதிக்கிறது என்று தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டீ, காபி அதிகமா குடிப்பது. நாள் ஒன்றுக்கு கோபைன் அளவு 300 மில்லிகிராம் அளவுக்கு குறைவாக எடுத்துக்கொண்டால் நமது உடலுக்கு பாதிப்பு ஏற்படாது. ஆனால் அளவிற்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. காபி, டீ அதிக அளவில் குடித்தால் ஆரோக்கியத்திற்கு பல தீங்குகளை ஏற்படுத்தும் அளவிற்கு அதிக டீ அல்லது காபி நரம்பு மண்டலத்தை பாதிக்கும் என ஆய்வில் தெரிய வந்துள்ளது. வெள்ளை சர்க்கரையின் விபரீதம். அதிக சர்க்கரையை சேர்த்துக் கொள்வது புரோட்டீன் சத்துக்கள் உட்கிரகிப்பதை குறைக்கிறது. இதனால் ஏற்படும் சத்து குறைபாடு காரணமாக நரம்புகளின் வளர்ச்சியை குறைத்து மூளையையும் பாதிக்கும். ரீஃபைண்ட் செய்யப்பட்ட சர்க்கரை, மைதா, எண்ணெயில் பொரித்த உணவுகள் மற்றும் பாக்கெட் உணவுகளை அதிகம் சாப்பிடுவதால் நோய் எதிர்ப்பு சக்தியை குறைக்கும். அதோடு நரம்பு மற்றும் மூளையின் செயல்பாடுகளையும் இந்த உணவுகள் பாதிக்கும். மன அழுத்தம் வேண்டாம். மன அழுத்தம் நரம்பு மண்டலத்தில் பல்வேறு பாதிப்புகளை உண்டாக்குகிறது. மன அழுத்தம் அதிகமானால் மூளை நரம்புகள் பாதிக்கப்பட்டு பக்கவாதம் ஏற்படும் ஆபத்தும் உண்டு. மது பழக்கம் வேண்டவே வேண்டாம். மதுவில் உள்ள ஆல்கஹால் நரம்பு மண்டலம், கல்லீரல், இதயம் ஆகிய உள்ளுறுப்புகளை பாதிக்கிறது. நச்சுத்தன்மை அதிகரிப்பதால் நரம்பு மண்டலமும் பாதிப்புக்குள்ளாகி மூளை கட்டளையிடும் தன்மை தடைபடுகிறது. இரத்த சர்க்கரையின் அளவை கட்டுப்பாட்டிற்குள் வைத்துக் கொள்ளவில்லை என்றால் அவை நரம்புகளை பாதிக்கும். சிலருக்கு கால்களில் எரிச்சல், ஊசி குத்துவது போல் உணர்வு, திடீரென்று மின் அதிர்வு ஏற்படும் எரிவது போன்ற வலி, நடையில் தடுமாற்றம், தலை சுற்றல் மற்றும் நடையில் தடுமாற்றம் என பல அறிகுறிகளை இவை ஏற்படுத்தும். இவை கால்களை மட்டுமல்லாமல் நரம்பு மண்டலம், சிறுநீர் பாதை, இரத்த நாளங்கள், இதயம் ஆகியவற்றிலும் பாதிப்பை ஏற்படுத்தும். சிலருக்கு இதன் வீரியம் அதிகரித்து உறுப்பு செயலிழப்பை கூட உண்டாக்கலாம். பதப்படுத்தப்பட்ட மற்றும் சுத்திகரிக்கப்பட்ட உணவுகள், எண்ணெயில் பொரித்த உணவுகள் மற்றும் பாக்கெட் உணவுகள் போன்றவை நரம்பியல் கடத்தி செயல்பாட்டை பாதித்து மூளை வீக்கத்திற்கு பங்களிக்கிறது. மோசமான உணவுகள் கூட நரம்பின் செயல்பாட்டை பாதித்து பதட்டம், மனச்சோர்வு போன்ற மனநல கோளாறுகளை ஏற்படுத்துகிறது என ஆய்வுகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.